Dear students, all of you, good morning. Today we are going to discuss 10th Science Unit number 13 Structural Organization of Animals. ஸோ இன்றைக்கி நம்ம விலங்குகளோட அமைப்பு நிலைகள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். There are two type of structure we have to discuss. First one is called external structure. First one is called external structure or morphological structure. Then second one is called internal structure of animals. So we have to discuss two type of structures. One is called external or morphological structure. Second one is called internal structure of animals. We have to discuss. First, introduction of this topic. Already you studied in 9th standard Kingdom Animalia. This kingdom Animalia is divided into two groups, namely first one is called invertebrates, second one is called chordates. Invertebrates means there is no notochord. There is no notochord. So there is no notochord or backbone. Chordate means they have backbone. இதில் பார்த்தோன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் முதுகு நான் அற்ற உயிரிகள். கார்டேட்ஸ் மீன்ஸ் முதுகு நான் உடைய உயிரி. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸ், வாட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் இன்வெர்டிபிரேட்? எக்ஸாம்பிள் லீச். லீச்னா அட்டை பூச்சி சொல்கிறோம்னா தட் இஸ் கால்ட் லீச். த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் லீச் இஸ் கால்டு ஹிருடினேரியா கிரானுலோசா. What is called Hirudinaria granulosa, scientific name. This leech belongs to phylum name is called Annelida. So எதுக்கு கீழே வருது அப்படின்னா Annelida. எந்த தொகுதி கீழே வருது? Annelida. Annelida is nothing but segmented worms. Annelidaங்கிறது what is the meaning of Annelida? They contain a segmented worms. இது வந்து ஒரு புழு போன்ற அமைப்பு உடையது. என்ன உடையது அப்படின்னா கண்டங்களை உடையது. கண்டங்கள் இருக்கும். ஸோ அந்த லீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து இருக்கும். தட் இஸ் கால்டு செக்மெண்டட் வார்ம்ஸு. மோஸ்ட்லி வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ் வந்து இதில் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ஆர்கன் சிஸ்டம், அதாவது உறுப்பு மண்டலங்கள் பார்த்தோன்னா ஸோ வெல் டெவலப்டாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. ஸோ செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கார்டேட்ஸ். த எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ரேபிட். ரேபிட்னு உங்களுக்கு தெரியும், முயல் சொல்கிறோம்னா அதான் ரேபிட். ஸோ த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ரேபிட் இஸ் ஓரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ். வாட் இஸ் கால்ட்? ஓரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ். ஸோ த ரேபிட் இஸ் ஆல்சோ கால்டு மேமல்ஸ். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதனுடைய கிளாஸ் என்ன சொல்கிறோம்? மேமல்ஸ் அப்படிங்கிறோம், பாலூட்டிகள். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆர் ஹையஸ்ட் குரூப் ஆஃப் த அனிமல் கிங்டம். ஸோ அனிமல் கிங்டமில் ஹையஸ்ட் குரூப் என்ன அப்படின்னா ஸோ இந்த மேமல்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ வாட் இஸ் த கேரக்டர் ஆஃப் திஸ் மேமல்ஸ்? ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கால்டு மெமரி கிளான்ஸ். So mammary glands means milk producing glands. So that is a main character of this mammals. Second one is called mostly covering of hair. Covering of hair. ஸோ அந்த ஸ்கின்னில் பார்த்தோன்னா ஹேர் வந்து கவரிங்காக இருக்கும். ரேபிட்டில் பார்த்தோன்னா அதனுடைய அவுட்டர்மோஸ்ட் லேயரில் பார்த்தோன்னா ஹேர் கவரிங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீன்ஸ் கூட ஸ்கின்னில் பார்த்தோன்னா ஹேர்ஸ் வந்து கவரிங்காக இருக்கக்கூடிய ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ திஸ் மேமல்ஸ் ஆர் a warm blooded animals. Why we call it as warm blooded animals? Warm blooded animals nothing but வெப்ப இரத்த பிராணிகள் அப்படின்னு அர்த்தம். ஸோ warm blooded to maintain the body temperature. warm blooded to maintain the constant temperature. பாடி டெம்பரேச்சர் வந்து உடல் வெப்பநிலையை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது தான் ஸோ இந்த ரேபிட்டோட ஃபீச்சர்ஸ். ஸோ இன் திஸ் கிளாஸ் we have to discuss the morphological and anatomical structure of leech and rabbit. Leech and rabbit. So we have to discuss one by one detailed. So first we are going to discuss the Indian cattle leech.
what is called Indian cattle leech, இந்திய கால்நடை அட்டை. So the scientific name of Indian cattle leech is called Hirudinaria granulosa, so or otherwise known as the common name of Hirudinaria granulosa. Book back question, the common name of Hirudinaria granulosa is called Indian cattle leech. So before we are going to discuss in Indian cattle leech, first you must know that taxonomic position of Indian cattle leech. ஸோ இதனுடைய வகைப்பாட்டு நிலை ஃபஸ்ட்டு வந்து இது நமக்கு தெரியணும். ஸோ வாட் இஸ் த டாக்ஸானமிக் பொசிஷன் ஆஃப் இந்தியன் கேட்டில் லிச்? ஸோ 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு பைலம் அன்னலிடா. அன்னலிடா அப்படிங்கிறது செக்மெண்டட் வார்ம்ஸ். மெட்டாமெரிக்கலி திஸ் group of animals contain segments, that is called Annelida phylum. Then class Hirudinea. Class Hirudinea. Order Nathopdelida. So what is called Nathopdelida. Order வந்து Nathopdelida means this group of animals live mostly in fresh water, rarely in marine water. So then genus Hirudinaria. Hirudinaria means this leech secrete salivary glands, name is called hirudin. So that is a specific feature of Hirudinaria. This hirudin is one of a anesthetic substance. அது வந்து ஒரு மயக்க மருந்தா செயல்படும். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். Then species is called granulosa. So species name is called granulosa. So these are the taxonomic position of Indian cattle leech, Hirudinaria granulosa. First we are going to discuss habit and habitat. Habit and habitat leech. Habitங்கிறது என்னன்னா அதனுடைய வாழக்கூடிய இடம். ஸோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது அதனுடைய வாழ்க்கை முறை. ஃபஸ்ட் பாருங்கள், இந்தியன் கேட்டில் லீச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர், தென் ஸ்ரீலங்கா. ஸோ எங்கெல்லாம் காணப்படக்கூடியது? ஸோ இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மியான்மர் அண்டு ஸ்ரீலங்கா. ஸோ வாட் இஸ் த ஹேபிட்டட் ஆஃப் திஸ் leech? It lives in freshwater ponds. Freshwater ponds, lakes, ஏரிகள், ஸ்வாம்ப்ஸ்ங்கிறது என்னென்னா சதுப்பு நிலக்காடுகள், அதான் ஸ்வாம்ப்ஸ். தென் ஸ்லோ ஸ்ட்ரீம்ஸ், சிறிய ஓடைகள். ஸோ இங்கெல்லாமே வந்து ஸோ இந்த வாழக்கூடியதான் இந்த Hirudinaria granulosa. So this Hirudinaria granulosa, they are ectoparasite. What is the meaning of parasite? Parasite means ஒட்டுண்ணிகள் சொல்லுவாங்க. இட் லைவ் இன் லிவிங் ஒன், உயிருள்ள வச்சு வாழக்கூடியதான் ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். எக்டோ, எண்டோ. எக்டோ மீன்ஸ் அவுட் சைட். ஸோ தே ஃபீட் ஆன் த blood fishes, blood of. ஸோ தே ஃபீட் ஆன் த blood of fishes, blood of fishes, frogs, then cattle, கால்நடை cattle. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹியூமன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீச். அட்டைப்பூச்சி பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம்? இட் இஸ் சக்கிங் த பிளட். ரத்தத்தை உரியக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இதாக நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த லீச் சொல்கிறோம். கிவ் எனி ஒன் அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் பிளட் சக்கிங் இன்செக்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நம்ம தலையில் இருக்கக்கூடிய பெயின் சொல்கிறோம்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளட் சக்கிங்ஸ் ஹேபிட்டட்டோடையது. நம்ம லைஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா பெயின். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸோ ectoparasitic. ஸோ தே ஆர் ectoparasitic blood. they feed on blood of fishes, frogs, cattle and humans. So it is sanguivorous in nature. So note பண்ணிக்கோங்க, sanguivorous means blood sucking in nature. ஸோ ரத்தத்தை உரியக்கூடிய அமைப்பை உடையதான் ஸோ இந்த இந்தியன் கேட்டில் லீச். ஸோ Hirudinaria granulosa மிக முக்கியமானது sanguivorous. ஸோ நல்லா என்ன பண்ணுறீங்க, sanguivorous means blood sucking in nature. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் லீச். மார்ஃபாலஜி ஆல்ரெடி நோ தட் த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீச், அதாவது லீச்சோட புற அமைப்பியலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு we are going to discuss shape and size of leech.
ஸோ அதனுடைய ஷேப்னா அதனுடைய வடிவம் மற்றும் அளவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிசன் ஹியர். த பாடி ஆஃப் லீச் இஸ் வெரி சாஃப்ட் வெர்மிஃபார்ம் அப்படிங்கிறது சொல்கிறேன். தென் எலாங்கேட்டட் அண்டு செக்மெண்டட். அப்போ பாடி ஆஃப் லீச் எப்படி இருக்கும்? வெரி சாஃப்ட் மென்மையானதாக. ஸோ வெர்மிஃபார்ம்ங்கிறது ஒரு புழு போன்ற அமைப்புடைய ஸ்ட்ரக்சர்ஸ். எலாங்கேட்டட்னா நீண்ட, செக்மெண்டட் அப்படின்னா செக்மெண்ட்ஸ்னால் நிறைய பிரிவுகள் இருக்கும். ஸோ கண்டங்களை உடையது, தமிழில் பார்த்தோன்னா கண்டங்கள் சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த characters. Then second, it becomes ribbon shaped when extended. அதாவது எக்ஸ்டெண்டட் அப்படிங்கன்னா இந்த லீச் பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும்போது, அதாவது நீளும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரிப்பன் ஷேப்பில் இருக்கும். ரிப்பன் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ஸ் எப்போ? when extended and almost cylindrical when contracted. கான்ட்ராக்டட் அப்படிங்கிறது என்னென்னா சுருங்கும் போது. அப்போ 2 டைப் ஆஃப் ஷேப் பார்க்க போகிறோம். when extended leech becomes ribbon shaped. when contracted leech becomes cylindrical. ஒரு உருளை வடிவ அமைப்புடையதாக இருக்கும். இதனுடைய ஷேப்னா இந்த லீச்சோட ஷேப். தென் the leeches may grow to a length of 35 centimeter. ஸோ மோஸ்ட்லி பார்த்தோன்னா அதனுடைய சென்டிமீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டர் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ லீச் மே க்ரோ டு எ லென்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர்ஸ். ஸோ 35 சென்டிமீட்டர் வரைக்கும் என்ன ஆகுனா ஸோ அதனுடைய க்ரோத் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் லீச். ஸோ ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜி, you know that shape and size of leech. So the body of leech is soft, vermiform, elongated and segmented. So normally 10 to 15 centimeter in length, but up to 35 centimeter in length. It may grow to a length of 35 centimeter. In leech they have 2 end. One is called posterior end, another one is called anterior end. So anterior means முன்பக்க முனைகள், posterior பின்பக்க முனைகள். Then the shape of the leech is called ribbon shaped. ஸோ இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்குன்னா ribbon shaped structure of leech when extended. இது எப்போ நீள்கிறதோ, எப்போ விரிவடைகிறதோ, ஸோ இது என்ன ஷேப்பில் இருக்குன்னா looks like that ribbon shaped. Then next cylindrical shape of leech when contracted. எப்போ சுருங்குதோ அப்போ cylindrical ஷேப்பில் இருக்கும். And coloration of leech. So mostly leech are brightly colored. So in leech has 2 surfaces. One is called dorsal surface, another one is called ventral surface. Dorsal surface அப்படிங்கிறது அதனுடைய முதுகுப்புற தோற்றம். ventral surfaceங்கிறது அதனுடைய வயிற்றுப்புற தோற்றத்தை தான் சொல்கிறோம். In dorsal surface the leech olive green in color. In ventral surface the leech is orange yellow or orange red in color. Orange yellow or orange red in color. Coloration of the leech in dorsal surface. See this diagram, mostly olive green in color or dark green in color. In ventral surface orange yellow or orange red in color. ஸோ அதனுடைய வயிற்றுப்புற பகுதியில் பார்த்தோன்னா ஆரஞ்ச் ரெட் இன் கலர். ஸோ தேர்டு segmentation. The metamorphism is the segmentation of the body. So segmentation of the body தான் நம்ம என்ன சொல்கிறோம், what is called metamorphism. The body of leech is metamerically divided into 33 segments. So how many segments present in leech? 33 segments. 1 more question அடிக்கடி கேட்பாங்க. இப்போ leech அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் ஓவரால் பார்த்தோன்னா how many segments are there? So 33 segments in leech. Each segment is further superficially subdivided into rings or annuli. So 33 segments இருக்குது. அந்த செக்மெண்ட்ஸை ஃபர்தராக நம்ம சூப்பர்ஃபிஷியலாக சப்டிவைட் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? வாட் இஸ் கால்டு? ஸோ தட் இஸ் கால்டு ரிங்ஸ் ஆர் ஆனுலை. அந்த செக்மெண்ட்ஸுக்கு இன்பிட்வீனில் நிறைய ரிங்ஸ் ஆர் ஆனுலை இருக்கும். Then next, a temporary clitellum is formed on segments 9 to 11, produce a cocoon
டூரிங் ப்ரீடிங் சீசன். அதாவது இந்த லீச் பார்த்தோன்னா, இந்த அட்டைப்பூச்சி பார்த்தோன்னா அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் எதை டெவலப் பண்ணும் அப்படின்னா டு டெவலப் ஏ கக்கூன். கக்கூன்கிறது என்னென்னா கூடு, அதனுடைய கூடு தான் கக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த லீச் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கூடு தான் கக்குன்னு சொல்கிறோம். ஸோ இது எதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபார்ம்ட் ஆன் செக்மெண்ட்ஸ் 9 to 11. ஓவரால் 33 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் 9 to 11 பார்த்தோன்னா ஸோ கக்கூன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த நேம் பேர் பார்த்தீங்கன்னா கிளைட்டெல்லம். டெம்பரவரி ஒரு தற்காலிகமான ஒரு கிளைட்டெல்லம் ரீஜன் இருக்கும். இது பார்த்தோன்னா நல்லா பல்ஜிங்காக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமானது. ஸோ see this diagram. ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளைட்டல் ரீஜன். ஸோ அதனுடைய 9 to 11th செக்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா கக்கூன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரீஜன் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ எப்படி இருக்கும், நல்லா பல்ஜிங்காக ஸ்வெல்லனாக இருக்கக்கூடிய ரீஜன். ஸோ தட் இஸ் த கிளைட்டெல்லா ரீஜன். இதுக்கு பேர் தான் நம்ம கிளைட்டெல்லா ரீஜன் அப்படிங்கிறோம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தோன்னா அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமானது டெம்பரரி கிளைட்டெல்லா. Segmentation. The body of leech is metamerically divided into 33 segments. How many segments are there? 33 segments. This 33 segments is also known as somites. What is called somites or 33 segments. In each segment is further superficially subdivided into rings or annuli. What is called? So in this region, in between the segments, in this region is called rings or annuli. A temporary clitellum is formed on segment 9, 10, 11 during the breeding season. Next, fourth one is called receptors in leech. ஸோ லீச்சில் பார்த்தோன்னா ரிசெப்டார்ஸ் இருக்கும். ரிசெப்டார்ஸ் நத்திங் பட் என்ன சொல்லலாம்னா உணர்வேற்பிகள். சில உணர்வேற்பிகள் இருக்கும், அதை தான் பார்க்க போகிறோம். ஆன் த டார்சல் சைடு, அந்த டார்சல் சைடு தேர் ஆர் 5 pairs of eyes on the first 5 segments. Overall 33 segments. Among this 33, first 5 segments contain 5 pairs of eyes. அப்போ 5 pairsங்கிறது total 10 eyes present in first 5 segments. எங்கே டார்சல் சைடு, அதனுடைய டார்சல் சைடில் முதுகுப்புறத்தில் ஃபஸ்ட்டு 5 pairs of eyes வந்து இருக்கக்கூடியது. இன் ஈச் செக்மெண்ட்ஸ் பியர்ஸ் a number of sensory projections called receptors. ஸோ இதில் பார்த்தோன்னா நிறைய சென்சரி ப்ரொஜெக்ஷனாக நல்ல தடிப்புகள் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேருன்னா ரிசெப்டார்ஸ். ஸோ there are 2 types of receptor. One is called annular receptors, second one is called segmental receptors. annular receptors அதாவது செக்மெண்ட்ஸில் ரிசெப்டார்ஸ் இருக்கும், உணர்வேற்பிகள் இருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா annular receptors இருக்கும். அப்போ annular receptors mean it is located in each annulus. ஒவ்வொரு annulus-லையும், அதாவது செக்மெண்ட்ஸ்க்கு இன்பிடிவில் தான் அந்த annulus இருக்கும். superficially subdivided into rings or annulus. This annular located in each annulus. ஒவ்வொரு annulusல இந்த receptors இருக்கும். Segmental receptor means it is located on the first annulus of each segments. ஃபஸ்ட்டு அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ஆனுலஸில் இந்த செக்மெண்டல் ரெசெப்டர்ஸ் வந்து ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடியது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் there are 2 types of receptor. One is called annular receptor, another one is called segmental receptor. அப்போ segmental receptor is located on the first annulus of each segments. Annular receptor located in each annulus. ஒவ்வொரு ஆனுலஸ்லேயும் இந்த annular receptor ப்ரெசன்ஸாக இருக்கும். See this diagram. This is called segmental receptors, mostly present in located on the first annulus of each segments. Dorsal side 4 receptors, ventral side 3 receptors present. It is called segmental receptors. On the dorsal side of the leech there are 5 pairs of eyes on the first 5 segments. So first 5 segments la how many pairs of eyes present? 5 pairs. In each segments contain 1 pair. The overall 10 eyes are present in leech.
So next fifth one is called suckers. Suckers means என்ன அப்படின்னா உறிஞ்சிகள் அப்படின்னு அர்த்தம். So in this case of Leech there is no setae and parapodia. So அதனுடைய லோகோமோஷனுக்கு மூமெண்ட்ஸுக்கு setae and parapodia absence இருக்கும். அப்போ லோகோமோஷன் take place by suckers. So there are two type of suckers, namely anterior sucker or oral sucker. ஆன்டீரியர் சக்கர் அதாவது முன் ஒட்டு உறிஞ்சிகள் அல்லது வாய் உறிஞ்சிகள் ஓரல் சக்கர். தென் செகண்ட் இஸ் கால்டு போஸ்டீரியர் சக்கர் பின் ஒட்டு உறிஞ்சிகள் அப்படின்னு அர்த்தம். தேர் ஆர் டூ டைப் ஆஃப் சக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் சக்கர் மீன்ஸ் வென்ட்ரல் இன் பொசிஷன் ஆக்குப்பையிங் த ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ். இந்த ஆன்டீரியர் சக்கர் எங்கே இருக்கும் அப்படின்னா வென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். அதனுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடியது, வயிற்றுப்புற பகுதியில். இது ஆக்குப்பையிங் த ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 செக்மெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் ஆன்டீரியர் சக்கர்? ஃபீடிங், அட்டாச்மெண்ட். சரியா, ஃபீடிங் உணவு எடுப்பதுக்காகவும், அட்டாச்மெண்ட் அதாவது ஹோஸ்டில் வந்து அட்டாச்மெண்ட் அதுக்காண்டி ஓம்புயிரில் ஒட்டுவதற்காகவும், லோகோமோஷன் மீன்ஸு மூவ் பண்ணுறதுக்காகவும் எந்த சக்கர் சொல்வதுன்னா ஆன்டீரியர் சக்கர். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? ஃபீடிங், அட்டாச்மெண்ட் அண்ட் லோகோமோஷன். Then posterior sucker means formed by the fusion of the last 7 segments. இது first 5 segmentsல anterior suckers இருக்கும். Don't forget 33 segments, first 5 segments anterior sucker, then last 7 segments continue to 27 to 33. It's a posterior sucker. What is the function of this posterior sucker? Attachment and locomotion. So attachment means என்னது, ஒட்டுவதற்கும், அதாவது ஹோஸ்ட் ஓம்புயிர்கள் வந்து ஒட்டுவதற்கும், தென் லோகோமோஷன் ஸோ அது நடப்பதற்கும் எது உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போஸ்டீரியர் சக்கர். பட் ஃபீடிங் ஒன்லி இரத்தத்தை உரியக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஆன்டீரியர் சக்கர்.